வர்றார். அப்படி பண்ணிட்டு வரத்தே ஒரு தரம் சொப்பனம். அதில் பெரிய ருத்ர ஹோமம் பண்ண சொல்லி பரமேஸ்வரனுக்கு பிரீதியான ருத்ரஹோமம் பண்ணு அப்படின்னு உத்தரவு பண்ண இவர் ருத்ரஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணினர். ருத்ரஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணின்னு இந்த 12 கலசம் வச்சு அதில் ஆவாகனம் எல்லாம் பண்ணுறதே இந்த சொப்பனத்தில் என்ன ஒரு உத்தரவும் வந்ததுன்னா 12 கலசம் வச்சு ருத்ரஹோமம் பண்ணு, அந்த கலசத்தில் சர்ப்பங்களாமும் ஆவாகனம் பண்ணு அப்படின்னு, சர்ப்ப மந்திரங்கள்னால நாகதேவதையும் ஆவாகனம் பண்ணு அப்படின்னு வந்தது. இவர் அந்த 12 கலசத்துல ருத்ரனையும் ஆவாகனம் பண்ணி சர்ப்பத்தையும் ஆவாகனம் பண்ணினா ஆச்சரியம், எல்லாரும் பயப்படுறாப்புல ஒரு 12 பாம்பு கிடு 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 கிடுன்னு சரசரன்னு வந்தது. இந்த 12 கலசத்துலயும் ஒன்னொன்னு சுத்தின்னு படத்தை எடுத்துன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுன்னு கொடுத்து இந்த ஜபம் ஹோமம் எல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் போயிடுத்து, எல்லாம் வந்த வழியிலே போயிடுத்து. அன்னிலேருந்து இப்படி இவர் எங்க பூஜை பண்ணினாலும் எப்படி பண்ணினாலும் உடனே இந்த சர்ப்பம் வருது பாம்பு வருது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா போயிடுத்து. இது எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். இவர் இந்த ஆஞ்சநேய தாசர் பூஜை பண்றாரு அப்படின்னா பாம்பு வந்துடும் அப்படின்னு. இவர் எப்பப்போ சங்கல்பிக்கிறாரோ நினைக்கிறாரோ அப்பெல்லாம் இந்த சர்ப்பம் வந்துடும். அப்படிதான் இந்த வந்திருக்கு. இந்த வருஷம் 67ஆம் வருஷம் என்ன பண்ணினா அப்படின்னா, ஸ்ரீசைலத்துல இந்த மல்லிகார்ஜுனேஸ்வர கோவில் இருக்கிற நிர்வாகஸ்தர்கள்லாம் இந்த குண்டூர்ல இருக்கிற இந்த ஆஞ்சநேய பக்தரோட தாசரோட பெருமையை கேள்விப்பட்டு அவருக்கு லெட்டர் போட்டிருந்தா, நீங்க இந்த சிவராத்திரிக்கு இங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவா, அப்போ அந்த சமயத்துல நீங்க இங்க பூஜை பண்ணணும், சிவராத்திரி பூஜை பண்ணணும். அப்ப பண்றதே இது மாதிரி பாம்பு வரவழிச்சு இங்க பூஜை பண்ணினா இங்க பாக்குறவாளுக்கும் ஒரு அபூர்வமா இருக்கும், தரிசனம் கிடைக்கும், அதனால நீங்க இங்க பண்ணணும் அப்படின்னு இவருக்கு லெட்டர் போட்டிருந்தா. இவரும் சிவராத்திரிக்கு இங்க வரதா இருந்தது. ஆனா சிவராத்திரி தரிசனத்துக்காக பெரியவா அங்க ஸ்ரீசைலம் வரான்னு தெரிஞ்சோன்னு பெரியவாளும் வரத்தே எக்கச்சக்கமா கூட்டம் இருக்குங்கிறதுனால இந்த கோவில் நிர்வாகஸ்தர் என்ன பண்ணா, இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு சிவராத்திரிக்கு பெரியவா ஸ்ரீசைலம் வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னு தான் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. சிவராத்திரிக்கு ஸ்ரீசைலம் வரலன்னா அவர் வீட்டிலேயே குண்டூர்ல பூஜை பண்றாரு. அப்படி கலசத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றதே பாம்பு வந்துடுத்து. 5 பாம்பு வந்தது. 5 பாம்பு வந்தது. அந்த பூஜையில சிவராத்திரி பூஜை முழுக்கலும் இருந்தது. எல்லா பூஜையும் ஆனோன்னு அதுல 4 பாம்பு போயிடுத்து. திரும்பி வந்த வழி ஒரு பாம்பு மட்டும் அப்படியே தங்கிது. அந்த பாம்பை தான் இப்போ ஒரு பொட்டியில போட்டு தூக்கின்னு வந்திருக்கு. இந்த பாம்பும் இருந்தோடனே சிவராத்திரி ஆயிடுத்துன்னு பெரியவா அங்கேயே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த பொட்டிக்குள்ள ஒரு அலுமினியம் பொட்டி, இந்த ஸ்கூல் பாக்ஸ் இருக்குமே, அது மாதிரி போட்டு நேரம் எடுத்துன்னு இவர் ஸ்ரீசைலத்துக்கு வந்துட்டு பெரியவாள்கிட்ட இதை சொல்லி காமிச்சு அனுகிரகம் வாங்கிக்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சின்னு வந்திருக்கார். இப்படிதான் இவர் இந்த குண்டூர்லேருந்து இந்த சிவராத்திரி சமயத்துல அது ஆனோன்னு இந்த ஸ்ரீசைலத்துக்கு வந்தது. இதெல்லாம் இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி பரந்திரன் குழுவினர்கிட்ட சொன்னான். அப்படிதான் இங்க தரிசனத்துக்கு வந்து பெரியவாள் அங்க தரிசனம் பண்ணி இங்க இருக்கேன் அப்படின்னு. இவாளுக்கு ஒரு ஆசை, இத்தனை சொல்றார், பாம்பு வந்த கதையை சொல்றார், எல்லாம் சொல்றார். ஆனா அந்த பாம்பு இன்னும் பொட்டிக்குள்ளேயே இருக்கு, அதை திறந்து காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இவா பிரார்த்தனை பண்ணோன்னு என்ன பண்ண, இந்த பொட்டியை திறந்தா வெளியில ஒரு பாம்பு எத்தனைன்னா ஒரு 7 அடி நீளத்துக்கு ஒரு நல்ல பாம்பு. பரணிதரன், பாப்ஜின்னு அவரோட ஃப்ரெண்டு, இன்னும் சில பேர்லாம் போயிருக்கா, எல்லாரும் உட்கார்ந்துன்னு இருக்கா. இது பாம்பு கதையை பத்தி அற்றேன்னு சொல்றதே கேட்கறதே ஏதானு பார்த்தா நமக்கு வேணா த்ரில்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா எழுத்தாப்புல கை பிடிக்கிற இடத்துல ஒரு 7 அடி நீளத்துக்கு ஒரு பாம்பு படம் எடுத்துன்னா எப்படி இருக்கும்? இவாளுக்கெல்லாம் ஒரு திகிலா போடுத்து, பயமா போடுத்து. அது வருது, எல்லாரையும் படம் எடுத்துன்னு விசுன்னு 2 அடிக்கு தூக்கின்னு படம் எடுக்கிறது. 7 அடி பாம்பு 2 அடிக்கு தூக்கின்னு படத்தை எடுத்தா இவாளுக்கெல்லாம் கலக்கமா இருக்கு, நடுக்கமா இருக்கு. ஆனா அந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரியா அவ குடும்பத்துல வந்திருக்காளோ, இந்த வீட்டுல சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, எல்லாம் ஒண்ணும் அதை பத்தி கவலையே படலை. என்னமோ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை விளையாடுறாப்புல நினைச்சுட்டு இருக்காவ. இப்படி இல்லாம இருந்தது. பார்த்தது இவ வந்திருக்கிறவாளோட இந்த ஒருத்தர் மேல எல்லாம் ஏறுறது, மடியில இறங்குறது, இவாள்லாம் நடுங்கின்னு இருக்கா. அது பாட்டுக்கு சர்வ சகஜமா போறது. இப்படி பார்க்க பார்க்க என்ன ஆயிடுத்து, அவர் சொன்னார், எல்லாம் பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லை, இது நல்ல பாம்பு தான் அப்படின்னார். நிஜமாவே நல்ல பாம்புங்கிறோம், இது நிஜமாவே நல்ல பாம்பா இருந்தது. ஒத்தனையும் ஒண்ணும் பண்ணல, ரொம்ப சர்வ சகஜமா இருந்தது. அப்படி தூக்கி படத்தை எடுத்து பாக்குறது, கண்ணை சிமிட்டி பாக்குறது, நாக்க உள்ள எடுத்துக்கிறது, வெளியில இருக்கிறது,
இப்படிலாம் இவாள் கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே பரணிதரன் இவாளுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு அந்த பயம்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு, அந்த திகில் குறைஞ்சு கொஞ்சம் அடங்கித்து. அதுக்கப்புறம் இப்படி பழகின்னு இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கிறதே அவர் என்ன பண்ணினார், பாட ஆரம்பிச்சுட்டார். அந்த அனுமந்ததாசர் சங்கர சிவா சங்கர சிவா சம்போ சங்கர சங்கர சிவா சங்கர சிவா சங்கர சிவா சம்போ மகாதேவ சங்கர சிவான்னு தாளம் போட்டுன்னு பாட ஆரம்பிச்சுட்டார். அவர் பாட ஆரம்பிச்சு அந்த பாம்பு சொரன்னு திரும்பி அவரை பார்க்கறது. உடனே அவர் சொன்ன நீங்களும் பாடுங்கன்னு இவாள்லாம் சொன்னார். இவாளும் உடனே கையை தட்டுன்னு பாட ஆரம்பிச்சுட்டா. வேடிக்கை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பயபீதியில் இருக்கிறது யாரும் எதை சொன்னாலும் கேட்போம். நம்ம ரோட்லாம் அந்த தம்மங்குத்தாடி அப்படின்லாம் சொல்லி அவள் வித்தையெல்லாம் பண்ணி காமிப்பா. அதே மாதிரி இந்த இந்திரஜாலங்கள்லாம் வந்து கண்கட்டு வித்தையெல்லாம் பண்ணி காமிப்பா. அவள் என்ன பண்ணுவா, சிலது ஏதானு சொல்லுவா இருக்கிற அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து, நீங்களாம் அதை சொல்லுங்கோ, கையை தட்டுங்கோ, அத்தை பண்ணுங்கோ, இத்தை பண்ணுங்கோ, அப்படி இல்லைன்னா ரத்தமா வாந்தி எடுக்கும், இது மாதிரிலாம் ஏதானு சொன்னா நமக்கு பயத்திலே பண்ண ஆரம்பிச்சிடும். அதை போலதான் போல இருக்கு. இவாளும் என்ன பண்ணினா, அவர் பாடுற கையை தட்டின்னு நீங்களும் பாடுங்கன்னு எல்லாரும் கையை தட்டின்னு பாட ஆரம்பிச்சுட்டா, சங்கர சிவா சங்கர சிவான்னு. இது உடனே இவாள்லாம் இப்படி திரும்பி திரும்பி பார்த்தது. அப்படின்னு உடனே தலையை கீழே போட்டுது. நேரம் ஊந்து வந்து பரணிதரன் மடி மேலே ஏறித்து இப்படி விளையாடுத்து, இங்கே போகிறது அங்கே போகிறது இப்படி பண்ணித்து. ஆனால் ஒருத்தரையும் ஒன்றும் பண்ணலை. அவர் பரணிதன் சொல்லுவார், அது பயபக்தி பயபக்திம்போம். சின்ன வயசுல நமக்கு சுவாமி எல்லாம் பார்த்து என்ன பண்ண பக்தி வரணுங்கிறதுக்காக உமாச்சி கண்ணை குத்துரும், அத்தை பண்ணும் இத்த பண்ணலாம் பயமுறுத்தியே நமக்கு பக்தியை வரவழிப்பா. இது நமது மதத்தோட நமது தேசத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். அந்த சின்ன வயசுல அறியாத பருவத்துல நமக்கு சாமி கண்ணை குத்தும் உமாச்சி கண்ணை குத்தும்னு சொல்லி பயத்தும் காட்டியே நமக்கு பக்தியை வளர்க்குறா. இப்போ என்ன ஆயிடுறதுன்னா, பயத்தினால பக்தி வந்துடுறது. ஆனா நமக்கு கொஞ்சம் அறிவு வளர 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 என்ன ஆயிடுறது, இந்த முதிர்ச்சி வர வர அந்த பயம் போயிடுறது. ஆனா பக்தி மட்டும் நின்றுடுறது. அது அதிசயம் தானே. நமக்கு ஏதோ சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் உமாச்சி கண்ணை குத்துமா, குழந்தையில பயமுறுத்தி தான் பக்தி வளர்க்கணுமா அப்படின்னு. அது பயமுறுத்தி வளர்க்கறது தான் பின்னால நிற்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த சமயத்துல போய் உங்களுக்கு எப்படி உள்ளுக்குள்ள பக்தியை புகுத்தலாம் அப்படின்னா ஒரு பயத்து மூலியமா தான் புகுத்தலாம். எதுவா இருந்தாலும் நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு பயங்காட்டியே சொல்றதுக்கு காரணம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அதுதானே இவரும் சொல்ற பரணிதரனும். அப்படி சின்ன வயசுல பயத்தை காட்டி பக்தியை வளர்க்குறா. ஆனா நமக்கு அறிவு வளர வளர பயம் போயிடுறது, தெளிவு ஏற்பட்டுருது. ஆனா பக்தி மட்டும் போகல கூட, அதுவும் நம்மள்கிட்டயே தங்கிடுது. அதை போலதான் பயபக்தி பயபக்தின்னு அதனால தான் சொல்ல போல இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மடியில ஏறுறது, எய்த்தாப்புல கையேற்ற தூரத்துல படம் எடுத்து நிற்கிறது ஒரு 7 அடி பாம்புன்னு நிஜமாவே பயங்கலந்த பக்தியா தான் இருந்தது. ஆனால் அது ரசித்த நேரம் ஆக 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 அது நம்மளை பார்க்க, நம்ம அதையே பார்க்க பார்க்க நம்மளை அறியாத ஒரு உணர்வு, உள்ளுணர்வு ஏற்பட்டுது. என்னென்ன, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாப்புல ஒரு அந்யோன்ய பாவம். நமக்கு அத்வைதம்னா சித்தாந்தம்லாம் பெருசா தெரியலன்னா கூட நம்மளை அறியாத என்னமோ ஒரு உள்ளுணர்வு, இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு சின்ன அளவிலையான அனுபவமா கொடுக்குறாப்புல இருந்தது. அதைத்தான் பார்த்து அந்த பாம்பையும் நேர பார்த்தோன்னு எங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான பயங்கலந்த அனுபவம் கிடைச்சது அப்படின்னு. அந்த ஸ்ரீசைலத்துல போய் இப்படி கிடைச்சது, இந்த அனுபவம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த பாம்பை என்ன ஆயிடுத்துனர், பழையபடி பெட்டுக்குள்ளேயே போய் படுத்துன்னு கொடுத்து. அது பொட்டி பாம்பு அப்படிங்கிறாப்புல பொட்டி பாம்பா இருக்கு, வெளியில வந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சநேய பக்தர் சொல்லியிருக்க, இந்த பாம்புன்னு இதை நினைச்சுக்காதீங்கோ, இது ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தினால அவரோட ஆக்ஞையினால வருது. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரா இருக்கார், அதுலயே அவருக்கு கருட முகம்லாம் இருக்கு. அதனால இங்க ஒண்ணுமே பண்ணாது. இது வரைக்கும் யாரையும் எதுவும் பண்ணினதில்லை. இது மாதிரி பல பாம்பு வந்திருக்கு. இவ உன்னை பார்த்ததுக்கே இப்படி இருக்கா. இவர் ருத்ரஹோமம் பண்றதே 12 பாம்பு வந்தது அப்படின்லாம் அவன் சொல்லியிருக்க. அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருக்கும், நீங்க கூட இருந்த வாழ்க்கலாம் பார்த்த வாழ்க்கலாம். ஆனா ஒருத்தருக்கும் ஒண்ணும் இல்லை. அது முதல்ல பாக்குறதே திடுக்குன்னு ஒரு பயம் இருக்குமே வழிய, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ஏதோ நம்ம விட்டு குழந்தை மாதிரி நம்மள ஒருத்தர் மாதிரி பழகிறாப்புல ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ரிஷிகள்லாம் அப்படித்தான் இருந்திருக்கா, மகான்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்கா. அவ மேல பாம்பு ஊந்துன்னு போறது இல்லாம பெரியவா அப்படித்தான் ஒரு இடத்துல கேம்ப்ல இருக்கிறதே செவத்துல சாஞ்சின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கா, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. மேல ஒரு ஜன்னல், இந்த ஜன்னல்லேருந்து ஒரு பெரிய சர்ப்பம் வந்தது. பெரியவா முதுபக்கமா அப்படி ஊறுறது இருது எல்லாம் பண்றது. கீழே இறங்கின்னு இருக்கு. ஸ்ரீகண்டன்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர். அவர் பார்த்துட்டு அவர் கத்தினா என்ன பண்றதுன்னு கத்துறது கூட பயமா இருக்கு, திக்கிட்டு நிக்கிறது.
பெரியவாளை ஏதானும் பண்ணிடுமோ அப்படின்ட்டு இவ ஏதானும் கூடையை கொண்டு வந்து முடலாம் இடலாம் அப்படின்னா அது பாட்டுக்கு சர்வ சகஜமா போயிடுத்து. பெரியவாளும் சர்வ சகஜமா இருந்துட்டா. இது ஞானிகளுக்கு தான் நடக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா அவளுக்கு அன்பு மயமா இருக்கிறதுனால அந்த அன்புக்கு வசப்பட்டு இந்த பாம்பெல்லாமும் துஷ்ட ஒரு குணம் உள்ள சுபாவம் உள்ளதெல்லாம் கூட ரொம்ப சகஜமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதை போலதான் இங்க நாம பழகிற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. யாரும் மனுஷாளுக்கூடயே நமக்கு பழக தெரியல, அப்புறம்னா இதை மாதிரி மற்ற ஜீவராசிகள்தான் பழகிறதுக்கு நமக்கு வரப்போறது. அப்படி நமக்கு பழக்கம்ங்கிறது நல்ல பழக்கம் வரணும். நாம நல்லவாளா இருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லவாளா இருப்போம், எல்லாரும் நமக்கும் நல்லவாளா இருப்பா. அதெல்லாம் தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லித் தருது. இது வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அனுகிரகம் இருக்கு. ஸ்ரீசைலத்துல பரணீதரன் இந்த அனுபவத்தை சொல்றதே பயபக்தி அப்படிங்கிறதோட பொருளை ஓரளவுக்கு நான் அனுபவபூர்வமா உணர்ந்தேன். இது வெறும் வார்த்தையா நமக்கு காதல ஒலிக்காத அதோட அர்த்தத்தை நமக்கு அனுபவத்துல பாக்குறாப்புல இருந்தது அப்படி இல்லாம சொல்ற. அப்படித்தான் இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிங்கிற பாம்போட பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணினார் அப்படின்னு. இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரியோட தபஸு, அவரோட மந்திர சித்தி, அவரே பேர் பெற்றவர், பெரியவர் அப்படின்னு தெரியுது. அவர் பெரியவாங்க ஸ்ரீசைலத்துல இருக்கான்னு கேள்விப்பட்டு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா பெரியவா பேர்பட்ட தபஸ்வியா இருப்பா அப்படிங்கிறது தெரியுது. பரணீதன் சொல்லுவார், இந்த பாம்பெல்லாம் பார்த்தோன்னு 1957 சென்னையில இருக்கிறதே பெரியவா தினம் உபன்யாசம்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னோம். ஒரு நாளைக்கு பண்ணின உபன்யாசத்துல ஒரு ரசமான விஷயம் சொல்றா. இப்போ இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு அவர் நினைக்கிறதையெல்லாம் கூப்பிடுறதையெல்லாம் பாம்பு வருது, அவர் எழுத்த எழுப்புக்கெல்லாம் வேலை செய்யறது, அது பாட்டுக்கு இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதே நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. ஏன்னா நமக்கு பாம்புனாலே பயந்து நடுங்கின்னு ஓடுறதுனால வேற யாருக்கான இந்த பாம்பு ரொம்ப ஃப்ரெண்டா பழகித்துனா அது நமக்கு நம்பிக்கையா இல்லை. ஆனா இது முடியும் அப்படிங்கிறத இதோ இப்ப நம்ம கண்ணெதிர்க்கும் பார்த்தவா இருக்கா, இந்த அவரை பார்த்தவா இல்லாமும் இன்னமும் இருக்கா. இது பொய் இல்லை, கதை இல்லை. இப்படிதான் எப்போதும் முன்னால நடந்ததெல்லாமும் இருக்கலாம். புராணங்கள்ல சொல்றதோ இதிகாசங்கள்ல சொல்றதோ இது மாதிரி சொல்றது எல்லாமோ இப்படி நமக்கு நடக்கலைன்னா அப்போ நடந்திருக்காது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதைத்தான் நம்ம ஏதோ பகுத்தறிவுன்னு தப்பா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. எதை எடுத்தாலும் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கறது தான் உண்மை, மற்ற எல்லாம் பொய் அப்படின்னா அது பகுத்தறிவோட சேர்ந்துக்காது. நடக்கவும் நடந்திருக்கலாம். அது எப்படி வந்தது, யாரு சொல்றா என்னங்கிறது அது தராதரத்தை பார்த்து நாம தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்ப 57 பெரியவா ஒரு நாளைக்கு உபன்யாசத்துல சொன்ன கதையை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. பாம்பு கதை அப்படின்னா ஆச்சரியமான கதை. பெரியவா சின்ன வயசுல கேள்விப்பட்டாளாம். அதாவது ஒரு குடும்பம், அவளுக்கு தெரிஞ்ச குடும்பம், அந்த குடும்பத்துல ஸ்திரீகள்லாம் தாழம்பு வச்சுக்க மாட்டாளாம். இந்த ஸ்திரீகள்லாம் தாழம்பு வச்சு தைச்சுக்கிறது, தாழம்பு வச்சு பின்னிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்துலாம் பழக்கம். இப்போ அந்த மாதிரி பழக்கம் எல்லாமே விட்டு போயிடுது. மல்லியரும்பு சீசன்ல மல்லியரும்பு வச்சு தைச்சுக்கிறது, தாழம்புன்னா தாழம்பு வச்சு பின்னிக்கிறது எல்லாம் பண்ணுவா. ஏன்னா இந்த கேசம்லாம் வாசனையா இருக்கணும், சுகந்தமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்பெல்லாம் தான் என்னெல்லாமோ வாங்கி பூசிக்கிறதுனால இப்போ அந்த இயற்கையா வர மனங்களை நாம உடம்புல ஏத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டு போயிடுது. அந்த குடும்பத்துல உள்ள தாழம்பு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னா, இது மாதிரி எங்க வீட்டுல ஒரு தாழம்பு வச்சுக்கப்படாதுன்னு ஒரு சம்பிரதாயம், அதுக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு காரணம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அந்த கதையைத்தான் பெரியவா 57 தான் சின்ன வயசுல கேட்டதை இப்ப ஞாபகம் வச்சுன்னு சொல்றா. பெரியவா கதை சொன்னா கேட்பானே, என்னமோ நேரம் அப்படியே வீடியோ போட்டு காமிக்கிறாப்புல சொல்லுவா. ஒரு ஊர்ல ஒரு அம்மாக்கு குழந்தை பிறந்தது. என்ன குழந்தைன்னா பெரிய பாம்பு குழந்தையா பிறந்தது. புராணங்கள்ல கேட்கிறோம். புராணங்கள்ல காஷ்யபர் அப்படின்னு ஒரு ரிஷி, அந்த காஷ்யபருக்கு வினத கர்த்திரு அப்படின்னு 2 சம்சாரம். இந்த 2 சம்சாரத்துக்கும் குழந்தை பிறந்தது. அந்த வினதைக்கு பிறந்தவர் தான் கருடன்கிற பட்சி, கருடன். அதனாலதான் வினதைங்கிற தாயாருக்கு பிறந்ததுனாலே அவருக்கு வைனதையன் அப்படின்னு பேரு. இந்த ஒரு மனைவிக்கு வினதைக்கு கருடன் பிறந்தார். இன்னொரு மனைவி கர்த்திருக்கு என்ன பிறந்ததுன்னு சர்ப்பங்கள்லாம் பிறந்தது, பாம்பெல்லாம் குழந்தையா பிறந்தது. நாகராஜன் அப்படின்லாம் சொல்றோம். இது மாதிரி அதுகள்லாம் அவளுக்கு குழந்தையா பிறந்தது அப்படின்னு புராணங்கள்ல சொல்றோம். அதுக்கு
இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்களத்திகள் பிள்ளைகளா இருந்ததுனாலே இந்த தாயாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இருந்தாலே குழந்தைகளையும் அதே இடத்துல ட்ரெயின் பண்றாப்பலதான் இந்த கருடனுக்கும் பாம்புக்கும் ஏன் இவ்வளவு விரோதம், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதி அப்படின்னு பார்த்தா அதுக்கு இந்த புராணத்துல இப்படி சொல்றது. இந்த வினதியும் கர்த்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டினதுனால அந்த குழந்தைகளும் அப்படியே இருந்தது அப்படின்னு. இது ஏதோ புராணத்துல படிக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு கிராமத்துல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது என்னன்னா பாம்பா பிறந்துருத்து. பாம்பா குழந்தையா பிறந்தா தாயார் இல்லையோ என்னதான் இருந்தாலும் பெத்த வயிறாச்சு, பாசமாச்சு, பெத்த பாசம். இந்த பாம்பையும் பாலூட்டி வளர்க்கறா. வளர்த்தா இது பாம்புன்னா குழந்தை மாதிரியே இருக்கு. அதுக்கு பேர் வச்சிருந்தா நாகராஜன் அப்படின்னு. என்ன பேர் வைக்கிறது? நாகராஜன் பேர் வச்சா. இது நாகராஜன் கூப்பிட்டா திரும்பி பார்க்குமா? இப்படி எல்லாம் அது வளர்ந்துட்டு வருது. அப்படி வளர்ந்துன்னு வர அந்த குழந்தைக்கு இது சகஜமா போயிடுத்து. முதல்ல வேணா பயமா இருக்கலாம், அப்புறம் வீட்டுல எல்லாருக்கும் பயந்து போயிடுத்து, சகஜமா போயிடுத்து. ஆனா இது வெளியில சொல்றதுக்கு இந்த அம்மாவுக்கு சங்கோஜம் வெக்கம். அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ந்துன்னு இருக்கா. அது வீட்டுல கூடத்துல ஒரு அந்த கல்லோரல் அப்படின்பா அது மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். அதுக்கு தான் 10:30 மணிக்கு தினம் 10 மணி 10:30 மணிக்கு தினம் பால் காய்ச்சி விடுற வழக்கமா. அது டான்னு அந்த இடத்துக்கு பாலை குடிச்சிட்டு போயிடும். அந்த சுத்தின்னு இருக்கும். அப்புறம் அந்த வேலைக்கு பாலை சாப்பிடுவோம். இவா உறவுகார அவத்தருக்கு பக்கத்து கிராமத்துல கல்யாணம் வந்தது. அதுக்கு இவ அவசியம் போகவேண்டு இருந்தது. இந்த அம்மாவுக்கு தன்னோட பாம்பு குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல. ஆனா தூக்கி இன்னும் போக முடியாது. என்ன பண்றது? வீட்டுல வயசான கழுவி அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போயிருந்தா, நீ பாம்பை பத்திரமா குழந்தைய பார்த்துக்கோ, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவ அந்தண்ட போயிருக்கா. இந்த கழுவி கொஞ்சம் அறகுறை கண்ணு தெரியாது இல்லையா, வயசானது. அதனால முதல்லதான் காரியம் செய்யறா. மறுநாளை கார்த்தால இந்த 10:30 மணி 10 மணி வாக்குல இந்த பாம்பு வந்தது சாப்பிட்றதுக்கு. பார்த்தா குழியில பாலை காணும். வெயிட் பண்ணி பார்த்தது மத்தியானம் கிட்டத்தட்ட 1 மணி ஆக போறது, இன்னும் பால் விடல. அது என்ன பண்ணிது, சோர்ந்து போய் அந்த குழிக்குள்ளேயே சுருண்டுன்னு படுத்துன்னு கொடுத்தோம். இந்த 1 மணிக்கு இந்த கழுவிக்கு ஞாபகம் வந்தது, வேலையெல்லாம் முடிச்சிடணும். உடனே ஆஹா பாம்புக்கு பால் விடணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணா, அடுப்புல பாலை காய்ச்சினா. சூடா கொண்டு கொதிக்க பாலை அந்த குழிக்குள்ள விட்டா. அவ அம்மாவா இருந்தா என்ன பண்ணா, பாலை காய்ச்சி இது பதமா ஆற வச்சு குழியில கொண்டு விட்டு எல்லாம் பண்ற வழக்கம். இந்த கழுவிக்கு அந்த புல்லுக்குள்ள சுருண்டு படுத்துன்னு தெரியல. அப்படியே கொதிக்கிற பாலை விட்டா அது அந்த பாம்பு காலமாயிடுது. பரிதாபமா இது போயிடுத்து. அங்க கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா இல்லையா, அந்த பாம்போட தாயாருக்கு ராத்திரி படுத்துன்னுக்கிறதே கல்யாண வீட்டுல சொப்பனம். என்னன்னா, இந்த பாம்பு அம்மா இது மாதிரி ஆயிடுத்து, பாட்டி தெரியாத பாலை விட்டுட்டா, நான் போயிட்டேன், என்னை பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல தாழம்பு தோட்டத்துல என்ன புதைச்சுடும், நான் உங்களுக்கு தெய்வமா இருந்து அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனம் கலைஞ்சு போயிடுது. உடனே இவ வீட்டுக்கு ஓடி வர. ஓடி அதே மாதிரியே பார்த்தா குழந்தைய என்னதான் இருந்தாலும் வருத்தப்பட்டா. அந்த பாட்டியும் வருத்தப்பட்டா, தெரியாத ஆயிடுத்துன்னு. அதுக்கப்புறம் அவங்க தாழம்பு காட்டுல புதைச்சு எல்லாம் பண்ணினா, அன்னியிலேருந்து அது ஞாபகமா நாங்க யாரும் தாழம்பு உபயோகப்படுத்துறது இல்லை அப்படி எல்லாம் சொன்னாலும். இந்த கதையெல்லாம் சொல்றா. இப்பவே நடந்திருக்கு அப்படின்னா, குழந்தையாவே பிறந்து இருந்திருக்குன்னா நம்ம மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஏன் வராது? அப்படிதான் இருக்கு. பெரியவா சொல்றா, இது பொய் இல்லைங்கிறது அப்புறம் தெரிஞ்சது. நார்த் ஆர்காடு ஜில்லால நான் வந்துட்டு பாக்குறதே, போலூர் கிட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவா இன்னும் இருந்தா அவ தரிசனம் பண்றா அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி பெரியவாளோட சரித்திரத்துல நமக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.